எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு நம்ம சென்னையில். அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 9th படிக்கிற பொண்ணு, ஒரு 14 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு ஆள் வந்து கத்தி அதை குத்தியிருக்கான், போட்டு குத்திட்டு கத்தியால் என்ன இன்ஜூர் ஆகிருக்கு. அவன் வந்து ஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அதாவது அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அந்த வீட்டை வந்து உடச்சிட்டு அந்த பொண்ணு தனியாக இருக்கும்போது போயிருக்கான். இது நடந்திருக்கு, ஃப்ரைடே அன்னைக்கு நடந்திருக்கு பல்லாவரத்தில். போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டாக்கர் வந்து திருவண்ணாமலையை சேர்ந்தவன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 25 இயர்ஸ் ஆகுது அவனுக்கு. அந்த பொண்ணை வந்து குத்திட்டு, அந்த பொண்ணை வந்து அவன் ஏதோ செய்ய வந்திருக்கான். அந்த பொண்ணு ரிஃப்யூஸ் பண்ண உடனே குத்திட்டான். அந்த பொண்ணு வந்து குத்தினதில் பயங்கரமாக வந்து கத்தியிருக்கு. உடனே நெய்பர்ஸ்லாம் வந்து உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்திருக்காங்க. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ஸ்டாக்கர் வந்து பேனிக் ஆகி தன்னைத்தானே வந்து அந்த த்ரோட்டில் வந்து ஸ்லிட் பண்ணிக்கிட்டான். அப்புறம் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டான் அங்கேயே. பொண்ணையும் அந்த பொண்ணை தாக்குனவங்க 2 பேரையுமே வந்து வந்து குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் இருந்தாங்க. இதை வந்து இதை அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அத்தாரிட்டிஸ் வந்து போலீஸுக்கு வந்து அலர்ட் பண்ணி அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. கேர்ளோட ஸ்டேட்மெண்ட்டை என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதை கம்ப்ளைண்ட்டை வந்து இவங்க பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸு போலீஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேஸு. அதாவது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், அதாவது போக்சோ ஆக்ட் பிரகாரம் வந்து அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதை வந்து மர்டர் பண்ணவும் அட்டன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவன் வந்து ஆக்சுவலி ஒரு ஹவுஸ் பெயிண்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். செல்வத்தை வந்து உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி. அதை வந்து அவனுக்கு வந்து இன்ஜுரிஸ் எல்லாம் இருந்ததை கன்சிடர் பண்ணிவிட்டு அவனை வந்து கன்விக்ட் ஸ்பாட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து வீட்டில் தனியாக இருக்கும்போது இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம வெளியிலலாம் தனியாகவே நம்ம வந்து போகிறோம் அப்படின்னாலுமே பின்னாடி யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லாட்டி வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம அதே மாதிரி வந்து இந்த சோஷியல் மீடியாலலாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே கொடுக்குறது நல்லது. ஏன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவங்க அந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுறவங்கலாம் கூட இருக்காங்க. அது வந்து அவங்க சொல்கிறத வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலை, நம்ம இஷ்டம் இல்லாதப்போ அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். இந்த பொண்ணு வந்து ஒரு ஜஸ்ட் 9th படிக்கிற பொண்ணு தான். இன்ஜுரிஸோடு முடிஞ்சிருச்சு. ரொம்ப வந்து பெரிய டெத்தெல்லாம் ஒன்றும் ஆகலை நல்ல வேலைக்கு. அதனால் வந்து நம்மளை சுற்றி இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளை வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.